ஹோந்தாயேன் வெண்டைக்காவே பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த வெண்டைக்காய் குழம்பு பண்ணி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ, அதுக்காக ஃபர்ஸ்ட்டே நீங்க வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் சுடு தண்ணீல ஊற வச்சுருங்க. அதனால அது சீக்கிரமா ஊறிடும். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு, அதில இந்த வெண்டைக்காவ போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அப்போ அதில இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை போயிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த எண்ணெயில கொஞ்சமா பூண்டு போட்டு, அதுக்கப்புறமா ஜீரகம் இது ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வணங்குனதுமே அந்த வணக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய் இதிலேயே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா உப்பு சேர்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா வணங்கி வந்துரும். இத 3யும் சேர்த்து நல்லா வணக்கி, கொஞ்சமா சுடு தண்ணி விட்டு, ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க. அப்ப அந்த தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணிய இதில சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சமா கொதிக்க விட்டுருங்க. மீன்வைல் நீங்க வந்து மிக்ஸியில வந்து கொஞ்சமா பீனட்டும், செசமி சீட்ஸும் ஒயிட் செசமி சீட்ஸ் இருந்தா அது ஆட் பண்ணிக்கோங்க. செசமி சீட்ஸ் இல்லன்னா கூட நீங்க விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பீனட் மட்டும் கூட அரைச்சு பேஸ்ட் மாரி ஆட் பண்ணிக்கலாம். பீனட் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா அரைச்சு தண்ணி விடாம அரைச்சதுக்கு அப்புறமா, தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா பேஸ்ட்டா வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமா அரிசி கழுகுன தண்ணி இருக்குல்ல 2வது வாட்டி, அந்த தண்ணிய கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸும், டேஸ்ட்டும் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறமா சுடு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா, மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொரியாண்டர் போட்டு இறக்குனீங்கன்னா, கிரீமியான ஒரு வெண்டைக்காய் குழம்பு ரெடி. தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்றீங்களா? ப்ளீஸ். சரி. நெக்ஸ்ட் வந்து கேரளா ஸ்பெஷல் ஒரு சம்மந்தி. ஏன்னா வெண்டைக்காய் கறி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பா, டேஸ்ட்டா இருந்தா நல்லாருக்குமேன்னு நெனைப்போம்ல. ஸோ அப்ப இந்த சம்மந்தியும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வெறும் சம்மந்தி கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ இதுக்காக நான் 3 காஷ்மீரி மொளகாய் எடுத்திருக்கேன். ஒரு காரமான மொளகாயும் எடுத்திருக்கேன். நீங்க வேணா ஃபுல்லாவே காஷ்மீரி மொளகா மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல காரமான மொளகா மட்டுமே எடுத்துக்கலாம். அத வந்து நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மிக்ஸியில தேங்கா, அ அப்புறமா சின்ன வெங்காயம், புளி. எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காதனால, நான் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமா இஞ்சி, ஆ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா, இந்த வணக்குன மொளகாய இதில சேர்த்துக்கோங்க. இத வந்து ஃபர்ஸ்ட்டு மிக்ஸியில போட்டு கொரகொரப்புன்னு அரைச்சுக்கோங்க. தண்ணி விடாதீங்க. அப்புறமா லைட்டா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சுக்கோங்க. தேங்க் யூ